ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு அவர் சேனல் கலாம் ஸ்ட்ரீம்ஸ் அச்சீவர்ஸ். நம்ம இந்த வீடியோவில் என்ன பார்க்க போகிறோம் அப்படின்னா ப்ரீவியஸ் இயர் கொஷின் பேப்பர் தான் பார்க்க போகிறோம். இதை பார்க்கும்போது உங்களுக்கு இப்படி தான் படிக்கணுன்ற ஒரு ஐடியா கிடைக்கும். சோழீஸ்வரர் கோவில் பொறுத்த வரைக்கும் யார் கட்டியிருப்பாங்கன்னா விஜயாலயன் கட்டியிருப்பார். இவர் வந்து சோழர்களுடைய ஆட்சியை மீண்டல செய்தவர் அப்படின்னு சொல்லுவாங்க. விஜயம் அப்படின்னு ஸ்டார்ட் ஆனாலே வெற்றி அப்படின்றது தான் அர்த்தம். ஓகேங்களா? அப்போ வெற்றி பெறணும்னா சோம்பேறித்தனம் இருக்கக்கூடாது. சோம்பேறி அப்படின்னா அப்படின்னு வரணும். சோழீஸ்வரர் ஞாபகம் வச்சுக்கோங்க. கோரங்கநாதன் பொறுத்த வரைக்கும் அந்த ஆலயத்தை கட்டினவர் பராந்தகன். ஓகேங்களா? அப்போ கோர பரா அப்படின்ற மாதிரி ஞாபகம் வச்சுக்கோங்க. அடுத்தது பாலசுப்ரமணியம். இதை கட்டினவர் யார் அப்படின்னு சொல்லி பார்த்தோம் அப்படின்னா ஆதித்தன் 1 அப்படின்னு சொல்லுவோம். ஓகேங்களா? ஸோ பாலசுப்ரமணியம் கோவில் கட்டினவர் ஆதித்தன் 1. அடுத்து பார்த்தோம் அப்படின்னா காம்பஹரீஸ்வரர் கோவில் கட்டினவர் யாருன்னு பார்த்தோம் அப்படின்னா குலோத்துங்கன். ஓகேங்களா? ஸோ கம்பஹரீஸ்வரர் கோவில் கட்டினவர் குலோத்துங்கன். இது கானே தான் ஸ்டார்ட் ஆகும். ஸோ ஈஸியாக ஞாபகம் வச்சுக்க முடியும். ஓகேங்களா? பாலசுப்ரமணியம் கோவிலுக்கு உங்களுக்கு ஷார்ட்கட் தெரிஞ்ச மறக்காம என்ன பண்ணுங்கள், கீழே கமெண்ட் பாக்ஸில் கமெண்ட் பண்ணுங்கள். ஓகேங்களா? ஸோ இதை நீங்கள் மேட்ச் பண்ணிங்கன்னா ஆன்சர் என்ன வரும்? சீன்றது வரும். ஓகேங்களா? ஓகே, நெக்ஸ்ட் பார்க்கலாம். நெக்ஸ்ட் பாருங்கள், கீழ்கண்ட கூற்றுகளில் சரியானது எது? சிவாஜி பட்டம் சூட்டிய ஆண்டு எதுன்னு கொடுத்துருக்காங்க அப்படின்னா 1674 புரந்தர் உடன்படிக்கை, சிவாஜி பிறந்த ஆண்டு, சிவாஜி இறந்த ஆண்டு, இதெல்லாம் கொடுத்துருக்காங்க. ஓகேங்களா? இதில் எது சரின்னு பார்த்தோம் அப்படின்னா சிவாஜி பட்டம் சூட்டிய ஆண்டு மட்டும் தான் சரி. அப்படின்னு சொல்லி பார்த்தோன்னா பட்டம் சூட்டி 6 ஆண்டுகள் ஆட்சி செஞ்சதுக்கப்புறம் தான் அவர் இறப்பார். அப்போ 1680 தான் அவர் இறப்பார். இங்கே 66ன்னு கொடுத்துருக்காங்க. இது தவறு. ஓகேங்களா? இதுலேருந்து இது ஈஸியாக கண்டுபிடிச்சிடலாம், ஈஸியாக ஞாபகம் வச்சுக்கலாம். அடுத்து பார்த்தோம் அப்படின்னா சிவாஜியை பொறுத்த வரைக்கும் பார்த்தோன்னா இவர் வந்து புரந்தர் உடன்படிக்கை வந்து ஒரு வருஷம் தப்பாக கொடுத்துருக்காங்க. 1665 செஞ்சுக்குவார். ஓகேங்களா? ஸோ புரந்தர் அப்படின்ற அந்த எழுத்தே வந்து 5 தான் இருக்கும். ஸோ 1665 ஈஸியாக என்ன பண்ணலாம், ஞாபகம் வச்சுக்கலாம். அடுத்து பார்த்தோம் அப்படின்னா சிவாஜியை பொறுத்த வரைக்கும் வந்து இவர் எந்த ஆண்டு வந்து பிறப்பார் அப்படின்னு பார்த்தோன்னா 1627 பிறப்பார். ஓகேங்களா? அங்கே 37ன்னு கொடுத்துருப்பாங்க. அப்போ 27ஆம் ஆண்டு பிறந்தவர் தான் யாருன்னு பார்த்தோன்னா சிவாஜி. ஓகேங்களா? ஓகே, நெக்ஸ்ட் பார்க்கலாம். ஓகே, பாருங்கள். முதலாம் தரைன் போர், சிந்துவின் மீது அரேபிய படையெடுப்பு, கஜினி மஹமுதுவின் சோமநாதர் படையெடுப்பு, டெல்லியில் அடிமை வம்ச ஆட்சி நிறுவப்படுதல். இதில் வந்து கரெக்டாக வந்து ஆர்டராக வந்து பண்ண சொல்லியிருக்காங்க. ஃபஸ்ட்டு பார்த்தோம் அப்படின்னா சிந்துவின் மீது அரேபிய படையெடுப்பு நடந்ததுக்கப்புறம் தான் என்ன ஆகும், நம்மளுடைய முஸ்லீம் ஆட்சி அப்படின்றது வந்து வரும் அப்படின்னு சொல்லி பார்ப்போம். ஸோ வந்து அதுதான் முதலாவது. அதுக்கு அடுத்து பார்த்தோம் அப்படின்னா கஜினி முகமது. ஏன்னா நம்மளுக்கு வந்து அரேபிய படையெடுப்பு அப்படின்னாலே அதுக்கடுத்து முஸ்லீம்கள் எல்லாருமே கொஞ்சம் கொஞ்சமாக இடம்பெயர்ந்ததை நம்ம வந்து வரலாற்றில் படிச்சிருப்போம். ஓகேங்களா? அப்போ கஜினி முகமதுடைய சோமநாத படையெடுப்பு வந்து பார்ப்போம். அதுக்கடுத்து பார்த்தோம் அப்படின்னு பார்த்தோன்னா ஃபஸ்ட்டு எது வரும் அப்படின்னா அடுத்து முதலாம் தரைன் போரானது வரும். ஓகேங்களா? ஓகேங்களா? முதலாம் தரைன் போரானது கிட்டத்தட்ட வந்து 1191 கிட்டே வந்து வந்துடும். அதுக்கடுத்து பார்த்தோம் அப்படின்னா டெல்லியில் அடிமை வம்சத்தை பொறுத்த வரைக்கும் எப்போ ஸ்டார்ட் பண்ணுவாங்க அப்படின்றது நமக்கு அது. ஏன்னா டெல்லி வம்சத்தை பொறுத்த வரைக்கும் டெல்லி இதுலேயும் பார்த்தீங்கன்னா சுல்தான்களையும் பார்த்தீங்கன்னா அது இல்லாமல் முகலாயர்கள். ஓகேங்களா? இதில் வந்து கண்டிப்பாக வந்து ரிப்பீட்டடான கொஷின்ஸ் வரும். ஸோ வந்து நம்ம இயர்ஸ் எல்லாமே நல்லாவே படிச்சிருப்போம். ஸோ வந்து பார்த்தோம் அப்படின்னா முதலாம் வம்சம் அப்படின்றது அடிமை வம்சம், லாஸ்ட் வம்சம் அப்படின்றது தான் வந்து நம்மளுக்கு லோடி வம்சத்தோட கம்ப்ளீட் ஆகும். ஓகேங்களா? ஸோ ஸ்டார்டிங் வம்சம்ன்றது 1206 ஸ்டார்ட் ஆகும். லாஸ்ட்டில் லோடி வம்சம்ன்றது 1526 முடியும். ஓகேங்களா? இந்த 1206 தான் வந்து என்ன ஆகும் அப்படின்னா குத்புதீன் ஐபக் அவர்கள் வந்து அடிமை வம்சத்தை நிறுவி ஸ்டார்ட் பண்ணுவாங்க. ஓகேங்களா? ஓகே, பார்க்கலாமா நெக்ஸ்ட்டு? ஓகே, அடுத்து இது வந்து என்ன அப்படின்னு சொல்லி பார்த்தோன்னா அவங்கவுங்க எந்தெந்த இதை வந்து பின்பற்றினாங்க, எந்த இதை வந்து கட்டியிருக்காங்க, இதை வச்சு மேட்ச் பண்ணுறது தான். ஓகேங்களா? ஃபர்ஸ்ட் வந்து பாபர் வந்து என்ன அப்படின்னு சொல்லி பார்த்தோம் அப்படின்னா காபுல் பாக்கோட வந்து மேட்ச் பண்ணுவோம். ஓகேங்களா? இதை எப்போ நம்ம ஞாபகம் வச்சுக்கிறது அப்படின்னா பாபர். ஓகேங்களா? ஸோ வந்து பாபர் வந்து பாக்கு போட மாட்டார், நல்லவர் அப்படின்ற மாதிரி ஞாபகம் வச்சுக்கோங்க. அடுத்தது ஹுமாயூனை பொறுத்த வரைக்கும் வந்து தின்பானா. ஓகேங்களா? ஹுமாயூன் அப்படின்னா ஹுமா அப்படின்றத ஹுமான்றதுக்கு பதிலாக உமான் ஞாபகம் வச்சுக்கோங்க. உமான்றவங்க நல்லா சாப்பிடுவாங்க, தின்பாங்க அப்படின்ற மாதிரி. ஓகேங்களா? இந்த மாதிரி சின்ன சின்ன ஷார்ட்கட் வச்சிட்டிங்கன்னா மறக்க மாட்டீங்க. அடுத்தது அக்பரை பொறுத்த வரைக்கும் புலன் தர்வாசா. இது வந்து ஃபேமஸான ஒன்று தான். ஸோ எல்லாருக்குமே ஈஸியாக என்ன பண்ணணும் தெரியும். ஓகேங்களா? ஸோ வந்து ஈஸியாக ஞாபகம் வச்சுக்க முடியும். அதுக்கடுத்து பார்க்கலாம் ஷாஜகானை பொறுத்த வரைக்கும் திவானி காஸ் அப்படின்னு சொல்லி சொல்லுவோம். ஓகேங்களா? ஷாஜகான் அப்படின்றவங்க என்ன கட்டியிருக்காங்க, நம்மளுக்கு தாஜ்மஹாலை கட்டியிருக்காங்க. ஸோ அதை போய் பார்க்கணும் அப்படின்னா நமக்கு எல்லாம் காசு வேணும் அப்படின்ற மாதிரி ஞாபகம் வச்சுக்கோங்க, ஈஸியாக இருக்கும். ஓகேங்களா? ஓகே, நெக்ஸ்ட் பார்க்கலாம். நான் நதிக்கு புறமான குற்ற நடவடிக்கைகளை மேற்கொள்வேனாயின் எனக்கு எதிரான தீர்ப்பை நானே வழங்கிக் கொள்வேன் அப்படின்னு சொல்லி சொன்னவர் யார் அப்படின்னா அக்பர். ஓகேங்களா? ஸோ வந்து அக்பர் பொறுத்த வரைக்கும் வந்து பார்த்தோம் நம்ம என்ன தெரிஞ்சுக்கணும் அப்படின்னு சொல்லி பார்த்தோம் அப்படின்னா நம்மளுக்கு முகலாய வம்சத்தில் வரக்கூடிய 3வது ஒரு பெரிய அரசன் சொல்லலாம், ஹுமாயூனுடைய மகன். ஓகேங்களா? ஸோ வந்து யாருடைய மகன்னு தெரிஞ்சுக்கோங்க. ஓகேங்களா? ஓகே, நெக்ஸ்ட் பார்க்கலாம். ஒவ்வொரு பேரும் பார்க்கும்போது புதுசாக ஒன்று தெரிஞ்சுக்கோங்க. தாரிக் முபாரக் ஷாஹியுடைய அரசர் யாருன்னு பார்த்தோம் அப்படின்னா ஃபக்ருதீன். ஓகேங்களா? ஃபக்ருதீன் தான் வந்து முபாரக் ஷாஹுடைய அரசர் அப்படின்னு சொல்லலாம். ஸோ முபாரக் ஷா அப்படின்ற அந்த பேரை மட்டும் ஞாபகம் வச்சுக்கோங்க, ஈஸியாக ஞாபகத்துக்கு வந்துடும். ஓகேங்களா? ரக்குன்னு முடியும். ஓகேங்களா? முபாரக் பக்கு. ஓகேங்களா? ரக்கு பக்கு. ஓகேங்களா? ஒரு பக்குன்றே இருக்குது அப்படின்ற மாதிரி. அடுத்து
குப்தர் காலத்தை பற்றிய கூற்றுகளை கவனி, சரியானவற்றை தேர்ந்தெடுன்னு கொடுத்துருக்காங்க. ஓகேங்களா? ஸோ இதில் ஃபஸ்ட்டு மட்டும் தவறு. ஏன் தவறு அப்படின்னா, அலகாபாத் தூண் கல்வெட்டை பொறுத்தவரைக்கும் 2ஆம் சந்திரகுப்தரை பற்றி சொல்லாது, சமுத்திரகுப்தர் பற்றி சொல்லும். அடுத்து மெஹ்ராலி இரும்புத்தூள் கல்வெட்டுன்றது வந்து 1ஆம் சந்திரகுப்தருடைய படையெடுப்பை பற்றி தான் சொல்லும். ஓகேங்களா? இது சரிதான். சமுத்திரகுப்தருடைய வெள்ளி தங்க நாணய வெளியீடு அவற்றுடைய அஸ்வமேத யாகத்தை வந்து காத்தவர் அப்படின்னு சொல்லியிருக்காங்க அப்படின்னா கண்டிப்பாக கரெக்டாக. அஸ்வமேத யாகம்ன்றது அந்த போரில் வந்து ஜெயிச்சுட்டு வந்ததுக்காக அவங்க வந்து அரசர்கள்லாம் வந்து கொண்டாடுவாங்கன்றதை நம்ம பார்த்துருப்போம். 2ஆம் சந்திரகுப்தர் தன்னை விக்ரமாதித்யன் அப்படின்னு சொல்லிக்கிட்டாரு அப்படின்னு சொல்லி கொடுத்துருப்பாங்க. இதுவும் சரிதான். அப்போ வந்து ஆன்சர் பார்த்தோன்னா 2, 3, 4 வந்து சரி. ஓகேங்களா? ஸோ ஓகே, நம்ம வந்து இந்த வீடியோட நம்ம என்ன பண்ணலாம், நெக்ஸ்ட் வீடியோவில் பார்க்கலாம். ஓகேங்களா? ஸோ தொடர்ந்து ஃபாலோ பண்ணிங்கன்னா ஈஸியாக என்ன பண்ணலாம், கொஞ்சம் கொஞ்சமாக வந்து ப்ரீவியஸ் இயர் கொஷின் பேப்பரையும் கம்ப்ளீட் பண்ணிடலாம். ஓகேங்களா? ஸோ தொடர்ந்து ஃபாலோ பண்ணுங்கள். இந்த இடத்துல உங்களுக்கான கேள்வி என்ன அப்படின்னு சொல்லி பார்த்தோம் அப்படின்னா, புத்தகுப்தர் அப்படின்றவங்களுடைய ஏதாச்சும் ஒரு பாயிண்ட். ஓகேங்களா? ஏன்னா குப்தர்கள் கண்டிப்பாக படிச்சிருப்பீங்க. புத்தகுப்தர் அப்படின்றவரை பற்றி ஒரு பாயிண்ட் வந்து கீழே கமெண்ட் பாக்ஸில் கமெண்ட் பண்ணுங்கள். ஓகேங்களா? ஓகே, தேங்க்யூ. இந்த வீடியோ பற்றின கருத்துக்களை மறக்காமல் கீழே கமெண்ட் பாக்ஸில் கமெண்ட் பண்ணுங்கள். தேங்க்யூ.